Taste the Daily. அண்மை செய்தி. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான சி.வி. சண்முகம் தலைமையில் விழுப்புரம் மாவட்டத்தில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் 5வது கட்டமாக தற்போது நேர்காணல் நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலே விருப்ப மனு அளித்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலே சென்னை ராயப்பேட்டையிலே அவை சண்முகம் சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இன்று காலையில் நடைபெறக்கூடிய நேர்காணலில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் கழகத்தினுடைய பொருளாளரான திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர், கழக துணை பொது செயலாளர் நத்தவீரா விஸ்வநாதன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது அதிமுக சார்பிலே விருப்ப மனு அளிப்பவர்களுக்கு ஏற்கனவே அவகாசம் கொடுக்கப்பட்டு விருப்ப மனு அளித்தார்கள். விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் நடத்தப்படும் என்று கடந்த 6/1/2026 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் அறிவிப்பிலை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக ஜனவரி 9, 10, 12, 13 மற்றும் 24 ஆகிய 5 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே 4 நாட்கள் ஏறக்குறைய 69 மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தற்பொழுது காலையிலே நேர்காணல் தொடங்கி இருக்கிறது. முதலாவதாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இது முடிவடைந்தவுடன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும், தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்திற்கும், தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்கும், தென்காசி வடக்கு மாவட்டத்திற்கும், தென்காசி தெற்கு மாவட்டத்திற்கும், திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்திற்கும், திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் என 8 மாவட்டங்களுக்கு காலை அமர்விலே நேர்காணல் நடைபெறுகிறது. இன்று மாலை நடைபெறக்கூடிய நேர்காணலில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம், திருவண்ணாமலை மத்திய மாவட்டம், வேலூர் மாநகர் மாவட்டம், வேலூர் புறநகர் மாவட்டம், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் என இந்த இன்றையோடு நேர்காணல் நிறைவேறுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களுக்கும் இன்றோடு நேர்காணல் நிறைவடைகிறது. அதே போன்று பாண்டிச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்கனவே நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி புரட்சித் தலைவர் அம்மாவை அந்த கட்சியை தொடர்ந்து வழிநடத்தி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் இந்த 2.5 கோடி தொண்டர்களை கொண்டு தேர்தல் களத்திலே எப்போதுமே அதிமுக முன்னில் இருந்து செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. கூட்டணி அமைப்பதாக இருக்கட்டும், கட்சியுடைய நடவடிக்கைகளாக விருப்ப மனு அளிப்பவர்கள் நேர்காணல் நடத்துவது, அதே போன்று தமிழகம் முழுவதும் மக்களை சந்திப்பது என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 185க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தின் மூலமாக பல கோடி மக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நேரடியாக சென்று லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றியிருக்கிறார்கள். இதுபோன்று தமிழக வரலாற்றில் இதுபோன்ற ஒரு எழுச்சி பயணத்தை மேற்கொண்ட தலைவர்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்திலே தமிழக மக்களை நேரில் சந்தித்திருக்கிறார். மீனவர்களாக இருக்கட்டும், உப்பள தொழிலாளர்களாக இருக்கட்டும், நெசவாளிகளாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், ஏன் அடிக்கட்டு மக்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பு மக்களையும் நேரடியாக சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டறிந்து ஆட்சிக்கு வருகிற போது அதை அனைத்தையும் நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதியும் அந்த எழுச்சி பயணத்திலே அளித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் வாக்குறுதி, முதல் வாக்குறுதியாக 5 வாக்குறுதிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.